ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எக்ஸல் தமிழா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஃபார்முலா பாத்தீங்க அப்படின்னா ஷார்ட்ன்ற ஃபார்முலா. இந்த ஷார்ட்ன்ற ஃபார்முலா பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி ஃபில்டர் மூலமா நம்ம ஷார்ட் பண்ணுவோம், நமக்கு தேவையான அசெண்டிங் ஆர்டர் அண்ட் டிசெண்டிங் ஆர்டர். அதுவே நமக்கு ஃபார்முலாவா எப்படி பண்றது அப்படிங்கறத நம்ம இப்ப பார்க்கலாம். இப்ப பாருங்க, என்கிட்ட ஒரு டேட்டா இருக்கு. கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா இது ஃபில்டர் ஃபார்முலா மாதிரியே தான். இப்ப இஸ் ஈக்குவல் டு ஷார்ட் அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்றேன், இந்த டேட்டாவை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். கமா, எனக்கு எத்தனாவது காலத்தை ஷார்ட் பண்ணணும். ஸோ நான் ஃபோர்த் காலமா நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ கமா, எனக்கு அசெண்டிங்ல வேணுமா டிசெண்டிங்ல வேணுமா. ஸோ வெறும் ஒன்னை மட்டும் கிளிக் பண்ணோம் அப்படின்னா அது அசெண்டிங் ஆர்டர். இப்ப பாருங்க, நம்மள்ட்ட இருக்கக்கூடிய இந்த டேட்டாவை அசெண்டிங் ஆர்டர்ல நமக்கு கொடுத்துருச்சு. ஸோ இதுவே இந்த சேம் சினாரியோ தான் நமக்கு டிசெண்டிங் ஆர்டரும். ஷார்ட் இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா அந்த டேட்டாவை நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். கமா ஃபோர்த் கமா டிசெண்டிங் ஆர்டருக்கு -1. இப்ப பாருங்க, நமக்கு டிசெண்டிங் ஆர்டர்ல கொடுத்துருச்சு. ஸோ இதுதான் ஷார்ட் ஃபார்முலாவுடைய மெத்தடு. இது போல நிறைய வீடியோ பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல்.